கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 121:3. உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நம்முடைய போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும்போது நம்மை கர்த்தர் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுக்காமல் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள்வார். கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. யோவான் 17:11 வாசிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்த இவர்கள் எல்லாரும் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுத்து நம்மை காத்துக்கொள்கிறவராய் இருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் போது நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய இருதயத்தையும் சமாதானத்துக்குள்ளாக தேவன் காத்துக்கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தீமை நின்று நம்மை ரட்சித்து நாம் அவருடைய ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காத்து கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.